என்ன எப்போ பார்த்தாலும் லைக். நீ தானே 11 மணிக்கு போட சொன்ன. ஆப்ரேஷன் முடிஞ்சது. இப்போ வந்துருவேன். வா, வா, வா. நீ தான் 11 மணிக்கு போட சொன்ன. அது இல்லாம இதாகுது. பாய் எடுத்து சொல்லி நெட்டு இது வைஃபை போட சொல்லிட்டேன். ஆமா. அது அவரு என்னங்கிறாருன்னா, டிசம்பர் மாசம் போட்டுக்கலான்னா, உங்களுக்கு கேபிளோடவே வரும். கேபிள் சார்ஜ் இதெல்லாம் சேர்ந்தே உங்களுக்கு கம்மியா தான் வரும். இது போட்டீங்கன்னா உங்களுக்கு மாசம் ரூ. 500 வருங்கிறாப்படி. பாரு மாமா கண்டால் இல்ல மைக்கேல் படிச்சுட்டு தான் இருக்கிற மைக்கேல் நானு. ஆமா. அப்ப நீ போன பாய் சொன்ன நீங்க அதுக்கு பின்னாடி வனிதா வந்தாப்படி. அத வனிதா படிச்சு 2 வனிதா படிச்சுட்டா. அப்புறம் ஒரு இனிய மதியம் வணக்கம் வனிதா அக்கா மைக்கேல் சொல்லி அது ஒண்ணு தான் மிஸ்ஸிங். மாமா கண்டால் வைக்காதீங்க கமெண்ட் படிங்க. ஓகே, 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 ஓகே. அது ஒண்ணு தான் மிஸ்ஸிங். வேற ஒண்ணும் எல்லாமே படிச்சுட்டேன். வணக்கம் மைக்கேல் அப்படிங்கிறாங்க அன்பு இல்லம் குரூப் தலைவி, தானை தலைவி. சாப்பிட்டீங்களா 2 பேரும்? ஓ ஓ சாப்பிட்டோம் நாங்கள். நான் வந்து அந்த பழைய சாப்பாடு தயிர் சாப்பிட்டு அப்புறம் 2 அந்த தோசை 2 அப்புறம் அவன் அந்த முட்டை ரைஸ் எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்கிறா. எக் ரைஸ்ன்னு சாப்பிடல. எங்கே கடைக்கு போயிருக்கிறான். நீ சாப்பிட்டியா என்ன பண்ண? ஆல் டாப் மெசேஜில் தான் இருக்கணும். டாப் மெசேஜில் இருக்கணும். ஆல் மெசேஜில் இருக்கணுமா? நான் டாப் மெசேஜில் தான் போட்டிருக்கேன். குரூப்பில் இருக்கும் அனைவரும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. அந்த தம்ஸ் அப் பட்டனை 2 அமுத்துங்க. வனிதா நீ சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்ட? ஆஸ்பத்திரியில் தான் வாங்கி கொடுத்தாங்களா? இல்லை வீட்டில் இருந்தால் சாப்பிடுவியா? இந்த பனியன் கொஞ்சம் டைட்டாக இருக்கு. இந்த முனிஸ் பையன் ஆளை காணுமே. முனிஸ் எங்க இருந்தாலும் புழுக்கையை பிடிச்சி தூக்கிட்டு வரவும். நாற்பத்தி 3 நிமிஷம் ஆச்சு. சாப்பிட்டீங்களா 2 பேரும்? நான் சாப்பிட்டாச்சு. அந்த அம்மனி பற்றி தெரியுமா உனக்கு? ஆடிக்கிட்டு இப்போ சாப்பிடாம ஐயோ. இங்கே லைவில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. யார்? மைக்கேலா வனிதாவா?